என்னங்க, என்னுடைய பழைய காலிக் ஒருத்தங்க இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்க. என்கிட்ட சில சென்டென்சஸ் அனுப்பி, இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேட்டாங்க. ஏன் அப்டின்னாக்கா, அது ரிலேட்டடான விஷயங்கள இங்கிலீஷ் டிக்ஷனரில ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரீஸ்ல தேடம்போது, என்னால அந்த சென்டென்சஸ இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ண முடியல. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆல்சோ ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் அவங்க கிட்ட இது ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே வராங்களாம். ரொம்ப திணறிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு. இது ரிலேட்டடா எனக்கு ஒரு வீடியோ போட்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். எனக்கு நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னென்ன சென்டென்சஸ்? ஓகே, எடுத்து வச்சிருக்கேன், நான் கேக்குறேன். முதல் கேள்வி, நீ எத்தனாவது பிள்ளை? படிச்சோன்னா நானும் இப்படிதான் சிரிச்சேன். அதாவது இந்த காஃபி பைட் அட்வர்டைஸ்மெண்ட், பழைய அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருக்கியா? எந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றீங்க? அதாவது காஃபி பைட், அதாவது இது காஃபியா டாஃபியா, இந்த டவுட்டுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஒன்று முதல்ல அந்த காலத்துல. இப்ப அது வருதா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி இந்த டவுட் எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காமனான டவுட் இது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 இயர்ஸா இந்த டவுட் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் குவெஸ்டனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபார்மேட்டே கிடையாது. ஏன்னா அவனுடைய கலாச்சாரத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கான ஸ்ட்ரக்சரிங்கே இல்ல. இத ப்ரூவ் பண்ற வகையில இது என்ன மெட்டீரியல் தெரியுமா? இது இவரது மைக்கேல் ஸ்வானோட பிராக்டிகல் இங்கிலீஷ் யூசேஜ். இதுல பேஜ் நம்பர், இது இன்டர்நேஷனல் எடிஷன், இது ஆக்ஸ்போர்ட், அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸோட இன்டர்நேஷனல் எடிஷன் மெட்டீரியல், கிராமர் மெட்டீரியல். இதுல பேஜ் நம்பர் 228. இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாரு. நோட் that English does not have a special expression to ask for ordinal numbers, first, second, etc. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான். It's our wedding anniversary. ஓகேவா? இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. அதாவது ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிங்க. அதுக்கு அதை கேட்டவரு, ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், விச் ஒன் அப்படின்னு கேக்குறாரு. தமிழ்ல சொல்லணும்னா இங்க வெட்டிங் ஆனிவர்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதிராளி யார்கிட்ட பேசுறோமோ, ஓ அப்படியா, எத்தனாவது. சோ இப்ப இந்த எத்தனாவது அப்படின்றதுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த பர்டிகுலர் சூழ்நிலையில யூஸ் பண்ற அந்த கொஸ்டின் which one, which means which wedding anniversary, which wedding anniversary are you celebrating, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் which one. சோ இப்ப இந்த எத்தனையாவது அப்படின்றதுக்கு எப்படி விச் வருது? விச்னா ஜெனரலா என்ன, ஏது. சோ இதுக்கும் அதுக்கும் பொருந்துதா? பொருந்தல. அவன் என்ன சொல்றான்? English does not have a special expression to ask for ordinal numbers. இங்கிலீஷ்ல ஆர்டினல் நம்பர்ஸை குவெஸ்சன் பண்றதுக்கு நேரடியான கேள்விகள் கிடையாது. டாட். சரியா? இருந்தாலும் சரி, வேற மாற்று வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இப்போ உங்க குடும்பத்துல நீங்க எத்தனாவது புள்ள, நீங்க எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்கணும்னா the simplest way of asking is what is your birth order. What is your birth order? இப்படிதான் கேட்பாங்க. இது கிராமட்டிக்கலா கரெக்டா இருந்தாலும் கல்ச்சரலா இந்த மாதிரி கேள்வி கேட்கறது அவங்களுடைய நாட்டுல வழக்கம் கிடையாது. இப்போ யார் குடும்பத்திலயாவது போய் இப்போ ஒரு நபரை பார்த்து, ஒரு பிள்ளைய பார்த்து வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா இது இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு வியர்டா ஃபீல் பண்ணுவாங்களே தவிர ஒரு ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் இவங்க இதை கேக்குறாங்க அப்படின்னு. என்ன பண்ண போறீங்க? ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துல இப்படி கேக்குற வழக்கமே இல்ல. சரி, அப்போ what number child are you in your family? இது அதை விட இன்னும் கொடூரமான ஒரு கேள்வி. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? நம்பர் அப்படின்றது a position in a numbered sequence, அதாவது எண்ணிடப்பட்ட வரிசையில. நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போற, ஹாஸ்பிட்டல்ல டோக்கன் சிஸ்டம், நீ வரிஞ்சல உட்கார்ந்துருப்ப, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யார் 1வது 2வது 3வது. இப்ப நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு போற,
இல்ல பேங்க்குக்கு போற, அங்க எல்லாமே டோக்கன் சிஸ்டம். டோக்கன் சிஸ்டம். சோ அந்த மாதிரி எண்ணிடப்பட்ட வரிசை ரிலேட் பண்ணி நீ கேக்குற பத்தியா, அப்ப வேணா இந்த நம்பர் வேணா யூஸ் ஆகுமே தவிர, குழந்தை அதாவது குடும்பத்துல ஒரு அங்கம் இங்க வந்து நீ ஃபர்ஸ்ட் அவன் கல்ச்சர்ல இந்த மாதிரி கேக்குறதே தப்புன்றான். அதாவது தப்புன்றதை விட ஒரு 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 இது எதுக்கு இது உங்களுக்கு அப்படின்ற உணர்வுல அவன் இருக்கான். நீ இந்த நம்பர் அப்படின்றத வேற யூஸ் பண்ண அப்படின்னா கடுப்பாயிடுவான். கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனாவது ஃப்ளோர்ல நீங்க வசிக்கிறீங்க? எத்தனாவது ஃப்ளோர்ல நீ எந்த ஃப்ளோர்ல வசிக்கிறீங்கன்னு கேக்குறது தான் வந்து அது கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஓகேவா? which floor do you live on? ஓகே ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி, இப்போ நம்ம வந்து கேம்ஸ் பாக்குறோம். ஓகேவா? கேம்ஸ்ல வந்து இப்போ கோல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஓகே ஃபைன், கோல் அடிக்கிறாங்க. ஜெனரலா நமக்கு என்ன கேட்போம், இப்போ உள்ள வராங்க எத்தனாவது கோல் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இததான் அவங்க கேட்டாங்க, அதாவது எத்தனாவது கோல் போட்டிருக்காங்க இததான் அவங்க கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது கோல் அப்படின்னு. சரி, இதை இப்படிதான் கேட்கணும்ன்றது இல்லையே. so far how many goals have been scored அப்படின்னு கேட்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு 4 கோல் இது வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப போட்டது 5வது கோல். so far how many goals have been scored. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்கிற questioning formats ஆச்சே. ஏன் அதாவது இப்படிதான் போகணும். இது எதனால வருது அப்படின்னா பிரச்சனை, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல இந்த மாதிரி கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்கு. ஆனா அவங்களுடைய கல்ச்சர்ல அது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேன், how often do you go to your hometown? to your hometown. how often do you go to your hometown அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனே கிடையாது. இதை யாருக்கிட்டையாவது நீ கொடுத்து how often அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனைன்னு ஆரம்பிப்பாங்க. எத்தனைன்னா how many. சோ எப்படி how often அப்படின்ற இங்கிலீஷ் கேள்விக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இல்லையோ, அதே போல் எத்தனையாவது என்ற தமிழ் வார்த்தைக்கு, தமிழ் கேள்விக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல. அத உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ணா பின்னான்னு கொளர்படியா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பண்ணி நம்ம லேர்னர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகே ஃபைன், சென்சிபிளான பாயிண்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ரேஸ்ல அவன் எத்தனாவதா வந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரேஸ்ல அவன் எத்தனாவதா வந்தான், வாட் பொசிஷன் டிட் ஹி ஃபினிஷ் இன் தி ரேஸ். ஏன்னா பொசிஷன் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படின்னு அந்த அந்த ஆர்டினல் ஸ்டேட்டஸை பத்தி பேசுறது. ஓகே ஓகே, வேல்யூபிளான क्वेश्चन. ஓகேவா? அடுத்தது, லிஸ்ட்ல நம்ம நிகழ்ச்சி எத்தனாவது. இதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெசிபிக்கா ஒரு ஃப்ரேஸே இருக்கு, ரன்னிங் ஆர்டர் அப்படின்ட்டு. அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேசுறோம்னு வச்சுக்க, இந்த ஈவெண்ட்ல இவங்களது முதல் நிகழ்ச்சி, இவங்களது 2வது நிகழ்ச்சி, இவங்களது 3வது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இதுதான் ரன்னிங் ஆர்டர். சோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட், இந்த ரன்னிங் ஆர்டர்ல நம்மளது எத்தனாவது அப்படின்னு கேக்குறதுக்கு, வேர் ஆர் வி இன் தி ரன்னிங் ஆர்டர், வேர் ஆர் வி இன் தி ரன்னிங் ஆர்டர், வேர் ஆர் வி இன் தி ரன்னிங் ஆர்டர், which means இந்த ரன்னிங் ஆர்டர்ல நம்மளது எத்தனாவது நிகழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியில ஒரு ஆர்டர் இருக்கு, அதுல நம்ம எத்தனாவது அந்த சென்ஸ்ல. ஃபைன், ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது, இது என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள். இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, வெட்டிங் ஆனிவர்சரி, அதை வச்சு கேட்க வேண்டியதுதான், which birthday are you celebrating. ஓகேவா? சேம் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட அதே கேள்வி தான் லிஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு எத்தனாவது திருமண ஆண்டு விழா. அதுதான் which anniversary, which wedding anniversary which wedding anniversary is this. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது உங்களுக்கு எத்தனாவது attempt. இது உங்களுக்கு எத்தனாவது attempt. அதே சோஃபார் வச்சு யூஸ் பண்ணலாமே, சோஃபார் how many attempts have you made. ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து, எத்தனாவது கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருக்க. எந்த கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. இந்த எத்தனாவது கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருக்கிற இந்த தமிழ்ல இப்படி கேக்குறது அப்படின்றதே கொஞ்சம் அபத்தமா இருக்கு. எந்த கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருக்க. ஓகேவா? which question are you answering. அவ்வளவுதானே, சிம்பிள். ஏன் இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த கேள்வி, நீங்க லைன்ல எத்தனாவது ஆளா இருந்தீங்க, இல்லனா நீங்க கியூல எத்தனாவது ஆளா நின்னீங்க. ஓகே, இது சிம்பிளா ரொம்ப கேஷுவலா கேட்கணும் அப்படின்னா, where were you in line, இல்லனா where were you in the queue. in line, in the queue என்ன வித்தியாசம்.
அதாவது இன்லைன் அப்படின்றது அமெரிக்கன், சரி இந்த கியூ அப்படின்றது பிரிட்டிஷ். சரி சரியா? கியூ அப்படின்னு சொல்லும் போதே மோஸ்ட்லி வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி, இல்ல வந்து இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல பணம் கட்டுறதுக்கு நிக்கிறாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல நீ அப்படி சொல்லலாம். இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு பியூட்டி பார்லர் நீங்க போற, இல்லன்னா சலூன் கடைக்கு நம்ம வந்து போறோம். அந்த மாதிரி இடங்கள்ல மோஸ்ட்லி நின்னுகிட்டு இருக்க மாட்டாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் மேக்ஸிமம் வராது, ஏன்னா சேர் போட்டு தான் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி இடத்துல கூட உனக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் தான், அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யார் முதல்ல வராங்க ரெண்டாவது வராங்க அப்படின்ட்டு. இப்போ நீ கியூ அப்படின்னு நீ சொல்லும் போது அது என்ன ஆயிடும் அப்படின்னா நிக்கிறது அப்படின்ற ஆஸ்பெக்ட் போயிடும். ஓஹோ சரி. சோ இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதை யூசுவலா வந்து வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்றது. அந்த क्वेश्चन நீ எப்படி ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா where exactly were you in line in the waiting room? Where exactly were you in the waiting room? Where exactly were you in line in the waiting room? Okay சரியா? சரி, இப்போ இத வந்து இந்த क्वेश्चन வந்து வாட் நம்பர் வச்சு ஃபார்ம் பண்றது? ஏனா ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆர்டினல் நம்பர்ஸ் இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்து நீ வந்து வாட் நம்பர் were you in line இல்ல வாட் நம்பர் were you in the queue இப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த நம்பர் சீக்வென்ஸ் பத்தி பேசுறது. இந்த இந்த சூழ்நிலையில இது தப்பு கிடையாது, இந்த சூழ்நிலையில இதை சொல்லிக்கலாம். ஏன்னா நீ எப்பப்பெல்லாம் வந்து எண்ணிடப்பட்ட வரிசை அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்தை நீ ஃபார்ம் பண்றியோ, எத்தனையாவது அப்படின்ற தமிழுக்கு நீ வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றியோ அப்பெல்லாம் இது ஓகே. ஆனா இந்த எண்ணிடப்பட்ட வரிசை அப்படின்னு இல்லாம அதர் தேன் தட் நீ வந்து பேசும்போது அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ இப்போ இவங்க எத்தனையாவது பிரசிடென்ட், இப்ப ட்ரம்ப் வந்து எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு நீ வந்து கேட்கறன்னு வச்சுப்போ, எனக்கு வந்து ட்ரம்ப் எத்தனாவது பிரசிடென்ட்னு தெரிஞ்சுக்க விரும்பணும். அது 45 47 அப்படின்ட்டு அந்த அந்த விதத்துல நான் क्वेश्चन ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா how many presidents served before Trump in the US அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு போறேன். சோ இதுக்கு என்ன பதில் வரும்? how many presidents served before Trump in the US அப்படின்னா இப்ப 44ன்னு சொன்னாங்கன்னா ட்ரம்ப் 45வது, 46ன்னு சொன்னாங்கன்னா ட்ரம்ப் 47வது. எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருது இல்லையா? சோ இப்படிதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. என்னுடைய 22-25 வருஷ சர்வீஸ்ல இந்த எத்தனையாவது அப்படின்றதுக்கு ரிலேட்டடா எந்த விதமான இங்கிலீஷ் டைரக்ட் क्वेश्चंसும் நான் எந்த மெட்டீரியல்ஸ்லயும் பார்க்கல. ஐஎல்ஸ் மெட்டீரியல்ஸ்ல பார்க்கல, ஜிஆர்இ மெட்டீரியல்ஸ்ல பார்க்கல, ஜிமேட் மெட்டீரியல்ஸ்ல பார்க்கல, டோஃபல் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ்ல எதுலயும் நான் பார்க்கல. இதுல இன்னொன்னு என்னன்னா, நான் பார்த்ததுல பிடி அதாவது பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அதுல கூட நான் வந்து பார்க்கல. உண்மையா சொல்லணும்னா நானும் பார்க்கல எதுலயும். சோ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கரெக்டா நீங்க இங்கிலீஷ் பேசணும், ஸ்டாண்டர்டா நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்க இந்த எத்தனையாவது அப்படின்றதுக்கு டைரக்டா இதுல இன்னொன்னு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹவு மெனி எத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. ஐயோ கேட்கும் போதே நல்லா இல்லையே. ஓகேவா? அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேர்டு இன்னும் வந்து டிக்ஷனரியில ஏறல. தயவு செஞ்சு ஹவு மெனி எத் அப்படின்றத யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடு. ரொம்ப சென்சிபிளான பாயிண்ட். கண்டிப்பா நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் அவங்க கேட்ட கடைசி क्वेश्चन கூட மிஸ்டர் ட்ரம்ப் எத்தனையாவது பிரசிடென்ட் அப்படின்றதுனா அவங்களுடைய லாஸ்ட் क्वेश्चन. அதுதான். சோ நீங்க சொல்லிட்டீங்க how many presidents served before Mr. Trump. how many presidents served before Mr. Trump in the US அப்படின்னு கேக்கும்போது உனக்கு தேவையான பதில் அங்க வந்துடுது. இப்ப how many presidents அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் இவருக்கு முன்னாடி சர்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் இத்தனாவது அப்படின்னு வந்துடுது இல்லையா? வெரி வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை கண்டிப்பா நான் அவகிட்ட வந்து சொல்லிடுறேன். இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस அண்ட் ஆன்சர்ஸ் இல்ல டாபிக்கோட நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலாம். Bye friends.